மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக திருவண்ணாமலை தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவாதிக்கப்பட இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமாக எம்ஜிஆர் மாளிகையில் தற்போது நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட ஆலோசனையானது இன்று 2வது நாளாக தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம், முதல் நாளான நேற்றைய தினம் ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் தொகுதிகளுக்கான அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கலந்து கொண்டு இந்த ஆலோசனை கூட்டமானது முதல் நாள் நடந்து முடிந்தது. 2வது நாளாக இன்றைய தினம், இன்று காலை சிவகங்கை மற்றும் வேலூர் தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்து இன்றைய தினம் 3வது தொகுதியாக திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆலோசனை கூட்டமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையும், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் 27 இடங்களில் அதிமுக 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. மீதமுள்ள தொகுதிகளில் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறது. இந்த 2ஆம் இடம் பிடித்த தொகுதிகள் இல்லாமல் 3ஆம் இடம் பிடித்த தொகுதிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், ஏன் வாக்கு சதவீதம் குறைந்தது மற்றும் தொடர் தோல்விக்கான காரணம் என்ன, அதுபோல உள்கட்சி பிரச்சனைகள் ஏதேனும் தொகுதி வாரியாக இருக்கிறதா என உள்ளிட்ட பிரச்சனைகளை நேரடியாக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்து அதற்கான ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார். மேலும் நேற்றைய தினத்தை பொறுத்தவரை ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் தொகுதிக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உட்கட்சி பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறதா மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஏதேனும் புதிய நிர்வாகிகளை கொடுக்க வேண்டும், அமைப்ப வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருக்கிறதா என நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருந்தார். இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே கூட்டணி சரியாக அமையவில்லை, அதே முதல் தோல்விக்கான காரணம் என நிர்வாகிகள் சிலர் எடப்பாடி பழனிசாமியிடம் கூறியதாகவும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக இருங்கள், ஒரு பலமான கூட்டணி அமைய இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். மேலும் கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகள் எல்லாருமே கேட்டுக்கொள்கிறார்கள். ஏன்னா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அதிமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்து தனியே போட்டியிட்டது. அதுபோல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி எது அமையுமா என்ற கேள்வியை முன்னிறுத்தினார்கள். அதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடனான கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக நேற்று தினமே தெரிவித்திருக்கிறார் என கூறப்படுகிறது. அதுபோல இன்றைய தினம் காலை பொறுத்தவரையுமே இன்று வேலூர் மாவட்டத்தில் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கான ஆலோசனை கூட்டத்திலையுமே நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அவரிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். வரக்கூடிய தேர்தலை எப்படி சமாளிக்க போகிறோம், அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என எடப்பாடி பழனிசாமியிடம் நிர்வாகிகளே கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பூத் கமிட்டி அமைப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் புதிய உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான அட்டைகளுமே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இளைஞர்களுக்கு அதிகமாக நகர்ப்புறங்களும் மற்றும் கிராமப்புறங்களில் அதிகமாக நிர்வாகிகளாக பொறுப்பு வழங்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறதாக கூறப்படுகிறது. இன்றைய தினம் திருவண்ணாமலையை பொறுத்தவரை 2ஆம் இடம் பிடித்ததற்கான காரணம், அது வாக்கு சதவீதம் குறைந்ததுக்கான காரணம் என தொடர்ந்து அந்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இதற்கான முழு விவரங்கள் தெரிய வரும். திவ்யா, நேரலையில் உங்களுடைய கூடுதல் தகவலை தந்தமைக்கு நன்றி தாமரைக்கனி.